இந்த பூமி நமக்கு மட்டுமே சொந்தமானதில்லை. மனுஷங்க எப்போவுமே அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தே இந்த பூமியை பார்த்து பழகினதால மற்ற விலங்குகளுக்கும் இந்த பூமி மேலே நமக்கு இருக்கிற அதே உரிமை இருக்குது அப்படின்றதையே நம்ம மறந்து போயிடுறோம். இப்படி மறக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசனாக நான் யோசிக்கிறது என்னென்னா, அந்த விலங்குகளை பற்றி நமக்கு தெரியல. அந்த விலங்குகளோட இம்பேக்ட் இந்த பூமியில் எந்த அளவுக்கு இருக்குது, அது எவ்வளோ முக்கியத்துவமான ஒரு விலங்கு அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருக்கிறதாலேயே நம்ம அதையெல்லாம் நமக்கு கீழே அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த விலங்குகளோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க உணவு பழக்கம் என்னவா இருக்குது, அவங்க எந்த மாதிரியான ஒரு சூழலில் வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்களோட இனப்பெருக்கம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது எல்லாமே எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அரிஃபா டிசின் அவங்க எழுதியிருக்கிற டூ டைகர்ஸ் ட்ரிங்க் பிளட் அண்ட் 13 அதர் மிஸ்ட்ரீஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கவும்